ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எப்படி கண்டிஷன் பேஸ் பண்ணி HTML கண்டென்ட்டா மாத்துறது, அது போக நம்ம சென்ட் பண்ண டேட்டா ஒரு லிஸ்ட்டா இருக்கு அப்படிங்கும்போது, அத லூப் பண்ணி எப்படி நம்ம டேட்டாஸ காட்டுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வியூ பேஜ் ஓப்பன் பண்ணி கிளீனா ஒரு டேட்டா செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடுத்துருக்கேன். இதுல எக்ஸ்ட்ராவா ரோல் அப்படிங்கிற இன்னொரு கீ ஆட் பண்ணிக்கலாம். ரோல்ல இப்போ நான் அட்மின் அப்படிங்கிறத குடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா, ரோல் அட்மினா இருக்கும்போது மட்டும் வெப்சைட்ல ஒரு கண்டென்ட் தெரியணும். அட்மினை தவிர வேற எது இருந்தாலும் அந்த கண்டென்ட் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இதுக்கு டெம்ப்ளேட் ஓபன் பண்ணிக்கிட்டு இப்போ HTML அந்த கண்டிஷன்ஸ் நம்ம எழுதலாம். இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நம்ம இஃப் கண்டிஷன் எழுதணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னா, கர்லி பிரேசஸ் ஒரு பேர் ஓபன் பண்ணணும். அதுல மாடுலஸ் கொடுக்கணும். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ எக்ஸாக்டா இந்த மாதிரி இருக்கணும். இந்த கர்லி பிரேசஸ்க்கும் மாடுலஸ்க்கும் நடுவுல ஸ்பேஸ் வரக்கூடாது. அதே மாதிரி தான் எண்டிங்லையும் ஸ்பேஸ் இல்லாம ரெண்டும் அட்டாச்சா இருக்கணும். அண்ட் இன்பிட்வீன்ல நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இஃபோட சின்டாக்ஸ் யூஸ் பண்றேன். ஏன்னா இப்ப கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை காட்டணும் இல்லைன்னா ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண போறோம். இப்போ இஃப் ரோலோட வேல்யூ ஈக்குவல் டு அட்மினா இருந்துச்சு அப்படின்னா அப்ப மட்டும் ஒரு HTML கண்டென்ட்டை காட்டலாம். நான் இன்னொரு h1 டேக் யூஸ் பண்றேன். இந்த h1 டேக் குள்ள வெல்கம், அதுக்கப்புறம் அந்த யூசரோட பேரை காட்டணும். இப்போ யூசர் நேம் நேம்ங்கிற கீவேர்டில் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேமை நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா காட்டும்போது கண்டிப்பாக டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கணும். இப்போ இண்டெக்ஸில் நம்ம அட்மினா இருக்கும்போது ஒரு எலமெண்ட் காட்டணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என் பண்ணணும். நார்மலா பைத்தான்ல இது பண்ண மாட்டோம். பட் இதை டெம்ப்ளேட்ல நம்ம ரெண்டர் பண்ணும்போது நம்ம ஓபன் பண்ற இஃப் ஸ்டேட்மெண்ட்டை என் பண்ணி ஆகணும். ஸோ என் பண்றதுக்கும் இதே மாதிரி கர்லி பிரேசஸும் மாடல்ஸ் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு அதோட சென்டர்ல எண்ட் இஃப் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அடுத்ததா நம்ம இந்த ப்ராஜெக்டை சர்வ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணலாம். நம்மளோட இந்த ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இன்வென்ட்ரி ஸ்லாஷ் ஹோம். இப்போ ஜாங்கோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நமக்கு கண்டென்ட் தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம ரோல்ல அட்மின்ல ஏ ஸ்மால் வச்சிருக்கோம். இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கும் போது ஏ கேப்ஸ் இருக்கு. ஸோ டெம்ப்ளேட்லையும் அட்மினுக்கு ஏ ஸ்மால் மாத்திட்டேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த கண்டென்ட் வந்திருக்குங்களா? ஸோ ஒரு டேட்டா நம்ம பைத்தான்ல என்ன மாதிரி ஒரு கேஸ்ல அனுப்புறோமோ அதே கேஸ்ல டெம்ப்ளேட்லயும் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த டேட்டா மேட்ச் ஆகும். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்புட்டும் வரும். இப்போ நம்ம அட்மினா இருந்தா மட்டும் ஒரு கண்டென்ட் காட்டணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். சப்போஸ் அட்மினா இல்லை அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே காட்டுற மாதிரி எழுதல. அட்மினை தவிர வேற யார் லாகின் பண்ணாலும் டிஃபால்ட்டா ஒரு மெசேஜ் காட்டணும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்ததா எண்ட் இஃப்க்கு முன்னாடி அந்த எல்ஸ் எழுதி இருக்கணும். ஸோ திரும்பவும் அந்த டெம்ப்ளேட் டேக் யூஸ் பண்றோம். இந்த டெம்ப்ளேட் டேக்ஸ்குள்ள எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும். ஸோ அந்த கீவேர்டுக்கு அடுத்ததா அதுக்கான HTML எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹெச் ஆட் பண்றேன். இங்கே வெல்கம் கெஸ்ட் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ வெறும் கெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் வரும். ஸோ நமக்கு ரன் ஆகிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வெல்கம் கிஷோர்னு தான் இருக்கு. ஏன்னா நான் இன்னும் ரோலை மாற்றல. ஸோ இந்த இடத்துல ரோலை எம்ப்ளாயி அப்படின்னு மாத்திக்கிறேன். நம்ம இன்னும் வேலிடேஷனால எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் சும்மா டெக்ஸ்ட் பேஸ்டா மூவ் பண்ணலாம். அந்த அட்மின்ங்கிற பேரை தவிர என்ன அந்த ரோலா இருந்தாலும் நமக்கு வெல்கம் கெஸ்ட் அப்படிங்கறத காட்டும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வெல்கம் கெஸ்ட் அப்படிங்கறது காட்டுதான். ஸோ அடுத்ததா இதுலயே நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ண அப்படிங்கும்போது நம்ம நார்மல் பைத்தான் யூஸ் பண்ற மாதிரியே எல்இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து நம்ம எவ்வளோ எல்இஃப் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். சேம் அந்த டெம்ப்ளேட் டேக்ஸ்குள்ள கொடுத்துருக்கணும். ஸோ எல்இஃப்
ரோட் ஈக்குவல் டு மேனேஜர். மேனேஜரா இருந்துச்சு அப்படின்னா இப்ப என்ன பண்றேன்னா h2 டேக் கொடுத்துட்டு வெல்கம் மேனேஜர். ஸோ இப்போ நம்மளோட டேட்டா செட்ல ரோல வந்து மேனேஜர்னு மாத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வெல்கம் மேனேஜர் அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இது மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ல நமக்கு என்ன கண்டென்ட் வேணாலும் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஷோ பண்ணவும் முடியும், ஹைட் பண்ணவும் முடியும். பைத்தான்ல நம்ம 2 லூப்ல ஒர்க் பண்ணுவோம். ஒன்று ஃபார் லூப், இன்னொன்று வைல் லூப். பட் டெம்ப்ளேட்ஸ்ல வரும்போது நம்ம ஃபார் லூப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டெம்ப்ளேட்ஸ்ல வைல் லூப் வந்து கிடையாது. இப்போ ஃபார் லூப் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா செட் வந்து தேவை. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லிஸ்ட்டை இப்போ நம்ம லூப் பண்ணலாம். ஸோ என்டிஃப்க்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இன்னொரு டெம்ப்ளேட் டாக்ஸ் வந்து ஓப்பன் பண்றேன். இஃப் எழுதுன மாதிரியே நம்ம இந்த ஃபாரும் வந்து எழுதிக்கலாம். ஃபார் நம் இன் நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த லைன்ல இந்த டபுள் கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த நம் அப்படிங்கிறத பாஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸா வந்து வரும். ஸோ ஃபார் லூப்புக்கும் அதே மாதிரி தான் இஃப் எப்படி எண்ட் பண்ணமோ நம்ம எண்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ எண்ட் ஃபார் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ யூஐல பார்த்தோம்னா நம்ம இங்கே வச்சிருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகாமல் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு லிஸ்ட் இல்லாமல் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுக்கே வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது ஆட் பண்ணலாம். இதை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு பேராகிராஃப் டாக்குள்ள போடுறேன். ஸோ த நம்பர் இஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு எண்டில் ஒரு பிரேக் வந்து கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்து யூஐல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பரும் நம்ம டெம்ப்ளேட் செட் பண்ண மாதிரி தனித்தனியாக நமக்கு வந்திருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஃபார் லூப்பும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன மாதிரி வேணாலும் கண்டென்ட்ஸை நம்ம மேனிப்புலேட் பண்ணி யூஐல காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி டைனாமிக் வந்து நம்ம பிளெயின் லாங்குவேஜில் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுறத விடவே ஜாங்கோக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜாங்கோவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.